ஸோ இப்ப தமிழகத்துல இந்த மத மாற்றம்ன்றது அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது சார். என்ன காரணம் சார்? நடவடிக்கை எடுக்க தவறுகிறது அரசும். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான் காரணம். வேற என்ன காரணம் இது? இவங்க வரதே அதுக்கு தானே. அவங்களே இப்போ ஜார்ஜ் பொன்னையங்கிற பாதிரியார் வெளிப்படையா சொல்றான் அந்த ஆளு. நாங்க போட்ட பிச்சை, திமுக ஆட்சி வந்து நாங்க போட்ட பிச்சைன்னு அந்த ஆளு சொல்றான். இவங்க யாருமே அதுக்கு மறுப்பே சொல்லலையே. ஆமா நீங்க போட்ட பிச்சை தான் ஜமான் அப்படித்தானே ஏத்துக்கிட்டாங்க. அப்படித்தானே ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய எதுக்காக வேண்டி அவங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? இவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒண்ணும் இல்லை. அவங்க மதம் மாத்துவாங்க நீங்க கண்டுக்கூடாது. இந்து கோயில்களை இடிக்கணும், இந்து வழிபாட்டு முறையை சிதைக்கணும், இந்துக்களுக்கு வந்து என்ன இடைஞ்சல்லாம் கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் கொடுக்கணும். அதை அவ்வளோத்தையும் நீங்க கொடுக்கணும். கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை நான் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து ஆயுத பூஜை வைப்பு அப்படிங்கிறது அங்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. அதுல வந்து அந்த பூஜை வைப்பை தொடர்ந்து, அதான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆயுத பூஜையை தொடர்ந்து கன்னியாகுமரியில குமரி பகவதி அம்மன் வந்து பரிவேட்டைன்னு போவாங்க. போகும்போது யானையில போவாங்க. போய் அந்த குமரி கன்னியாகுமரியில இருந்து பஞ்சலிங்கபுரம் அந்த இது பக்கத்துல இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து அந்த இது நடக்கும். இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. யானை ஊர்வலம் முக்கியமான விஷயம். யானை அதுக்கு கொண்டு வரணும். ஆனா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இவனு வந்து அந்த யானையை கொடுக்கல. இந்த வாட்டி வந்து அங்க போராட்டம் நடத்தி அந்த ஒரு முதல் நாளாச்சு. ஆனா வந்து நவராத்திரி இல்லாது 9 நாள் விழா. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் மக்கள் பக்கத்துல இருக்கிற 48 கிராமங்களுடைய மக்கள் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இறங்கிட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொன்ன உடனே இவனு எந்த திருடனும் என்ன பண்ணான்னா, நீட்ட அங்க போய் அதிகாரிகள் மூலமாக நாங்க யானை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சங்கரன் கோவில்ல இருந்து யானை அங்க கொண்டு வரணும்னு சொல்லி ஏமாத்தி அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து பாக்குற மாதிரி பார்த்து எல்லாம் பண்ணி அப்படியே போய் நவராத்திரி முடியக்கூடிய நாளைக்கு இதுன்னு சொன்னா இன்னைக்கு இப்ப யானை சாயந்தரம் வருது, காலையில வருது, மத்தியானம் வருது, சாயந்தரம் வருது. அப்புறம் அதோட விட்டாங்க. இப்ப எல்லாரும் வீட்டுல வந்து நவராத்திரி கொல்லு வச்சு எல்லாம் வீட்டுல வந்து விழா கொண்டாடிட்டு இருக்கக்கூடியவங்க எந்த பெண்கள் இப்ப வெளியே வராது. அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், அது மீறி அடுத்த அடி வருவாங்க, அது வேற. ஆனா வந்து அப்போ வராது. இது இந்த அளவு கொண்டு போய் கழுத்து அறுத்த ஒரு ஆட்சி தான் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி. கழுத்து அறுத்தவர் தான் வந்து ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள். இதைத்தான் கச்சிதமாக அந்த ரவுடி ஒருத்தர் இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கார் பாருங்க, அல்லுலியா பாபு, அவர் மூலமாக நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி ஏன்னு நினைக்கிறீங்க? அங்களுடைய கிறிஸ்தவம் வந்து அந்த இதை பண்ணுனா கிறிஸ்தவங்க ஓட்டு உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. கோவப்படுவான், வருத்தப்படுவான்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான பாலிசி நீங்க வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? அடுத்து இன்னொரு வேண்டாத வேலையை அங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி வந்து புனிதமான ஒரு இடம். அத கன்னியாகுமரிங்கிறதே குமரி பகவதி அம்மனை வச்சு வரக்கூடியதுதான். கன்னியாகுமரி அந்த அம்மா தான். அப்ப அந்த குமரி பகவதி அம்மனுக்கு முக்கியமானதுதான் அங்க சங்குத்துறை, அந்த கன்னியாகுமரியில இருக்கு திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில இருக்கு. அந்த இடம் தான் வந்து முக்கியமானது, புனிதமான இடம். சுற்றுலா தலமாகவும் அது இப்ப ஆயிட்டு உலக அளவுல அது ஒரு பெரிய சுற்றுலா தலமாகவும் இருக்கு. அது ஒரு குறுகிய இடம். அந்த இடத்துலதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் அங்கதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்துக்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நெருக்கடியான ஒரு சின்ன இடம். கோவிலுக்கு அந்த புறத்துலதான் இது. அதுக்கு பின்பக்கத்துலதான் அந்த 3 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய அந்த சங்கமம் இருக்கு. அதுக்கு பக்கத்துலதான் அந்த இதை பண்றாங்க. அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எல்லா இதையும் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு வேண்டாத வேலையை பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி. அது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது சுனாமி வந்ததுக்கு ஒரு நினைவு இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு, அது அவ்வளவுமே பகவதி அம்மன் கோவில் சொத்து. அதுக்கு இடையில கொண்டு போய் நட்டு வச்சாங்க. ஒரு நினைவிடம்னு ஒண்ணு வச்சுட்டு அவ்வளவு பாதிரியாரையும் கும்பலையும் கொண்டு வச்சு அது வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு கிடக்கு. கோவில் இடம், கோவிலுக்கு அப்படியே சோத்துக்கு இந்த பக்கம் இதை கொண்டு நட்டு வச்சுட்டாங்க. அந்த இடத்துல வச்சது தப்பு. அப்ப திட்டமிட்டு அங்க உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு திருப்தி எது என்ன கணக்குது? நீங்க அதுக்கு அந்த பக்கம் இடம் இருக்கு, காந்தி மண்டபத்துக்கு இந்த பக்கம் வைக்கலாம், இல்லைன்னா அதுக்கு கோவிலுக்கு அந்த பக்கம் நீங்க வைக்கலாம். எவ்வளவு எங்க வேணாலும் நீங்க வச்சுட்டு போகலாம். ஒரு சுனாமியில இறந்து போனவங்களுக்கு ஒரு எவ்வளவுதானே வச்சுட்டு போங்க, எவ்வளவுதான். அது என்ன பகவதி அம்மன் கோவில் சொத்துலதான் வைக்கணுமா? இந்து கோவில் சொத்துலதான் கொண்டு வைக்கணுமா? அப்ப அங்க கொண்டு வச்சுட்டு அப்ப அங்கவே பாதிரியார்களுக்கு அங்க என்ன? இதுதான் அதோட இந்து கோவில் இது சீரழிக்கணுங்கிறத திட்டமிட்டு அங்க ஒண்ணா ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாங்க. 2வது கட்டமா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல 48 சென்ட வந்து கோவில் சொத்தை வந்து அங்க அந்த இடம் எல்லாம் உட்பட்டது கோவளம் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு கொடுத்து பஞ்சாயத்து மூலமாக, அதாவது முழுக்க வாழ்நாள் முழுக்க இந்துக்களையும் இந்து வழிபாட்டு முறையும் சாமிகளையும் திட்டிட்டு அலைஞ்சார்ல கருணாநிதி சின்னமேளம், அவருக்கு கொண்டு போய் சிலை நடனாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது. அதுக்கு பக்கத்துல சர்ச் இருக்குங்க. அந்த சர்ச்சுக்கு அமௌண்ட்ல கொண்டு வைக்கலாம், அவருக்கு ஆத்மா சாந்தி அடையும். அங்க ஒண்ணு நீங்க வைக்கலாம். இல்லைன்னா அதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தொலைவில் நீங்க மசூதிக்கு எல்லாம் கூட அங்க இருக்கு. கன்னியாகுமரி போகக்கூடிய வழியில மசூதி இருக்கு, அந்த காம்பவுண்ட்ல கொண்டு வைக்கலாம். நல்ல விஷயம் தானே.
வச்சுட்டு போலாமே உங்களுக்கு. அது கன்னியாகுமரி கோவில் சொத்துல தான் சூறையாடணும், கோவில் சொத்தை தான் எடுக்கணும் அப்படிங்கிறத உறுதியா இருக்காங்க. அப்படி நீங்க இதை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகவதி அம்மன் கோவிலை சொத்தை ஏற்கனவே அப்படிதான் சூறையாடிட்டு இருக்காங்க. 2 தெப்பக்குளம் உண்டு அந்த கோயிலுக்கு. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு 2 தெப்பக்குளம் உண்டு. அதுல ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க, மீன் மார்க்கெட்டா வச்சிருக்காங்க. இன்னொன்னு பராமரிப்பு இல்லாம கிடக்கு. தெப்பத்தெருவிழா எல்லாம் நடந்த ஒரு இடம் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. சுத்தமா அது எல்லாமே ஆக்கிட்டாங்க. அது அவ்வளவு சாக்கடை ஓடிட்டு இருக்கு. சாக்கடை தண்ணி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய அளவுல இப்போ பராமரிப்பு மிக மிக மோசமான நிலைமையில் இருக்கு. ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு இதுல இந்து அமைப்புகள் மட்டும்தான் இதுக்காக வேண்டி போராடிட்டு இருக்கு. பாஜக உட்பட, இந்து முன்னணி உட்பட இந்த அமைப்புகள் மட்டும்தான் சண்டை போடுறாங்க, இந்த அமைப்புகள் மட்டும்தான் போராடுறாங்க, இந்த அமைப்புகள் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க. அதிமுகவும் இல்லை, திமுகவில் உள்ளவங்களும் அதை பத்தி கவலையே படல. திமுகவில் உள்ள இந்துக்காரன் உப்பு போட்டு என்ன சோறு தின்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட கோவில் விஷயங்கள் வரும்போதாவது கிறிஸ்தவங்க எப்படி நீ திமுகவிலே இருந்தா கூட அவன் எப்படி வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனையே வராம இருந்தா கூட அவன் இந்த இந்து கோயில இதை இப்படி பண்ணுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறான். ஆனா நீங்க இந்துக்காரனா இருந்தோம் உப்பு போட்டு சோறு திங்காத காரணத்தினால இந்து கோவில் சொத்து சூறையாடுனா கூட சிவனேனி உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த அறங்காவலர் யாரு சார்? இந்துக்காரன் தானே உட்கார்ந்து இருக்கான் கன்னியாகுமரி மாவட்டத்துல. அவன் தானே கேட்கணும், அறங்காவலர் தான் இதை பத்தி கேட்கணும். கண்டுக்கவே இல்லையே. எங்க ஆட்சி, அது வந்து எங்க ஆட்சின்னா நாங்க அப்போ இந்த கோயில் எல்லாம் சூறையாடுவோம், நாசம் பண்ணுவோம், அப்படி அதுக்கு நாங்க துணை போவோம். பகவதி அம்மன் கோயில்ல விளையாடுறீங்க, ஏற்கனவே ஒருக்கா சொன்னேன். பகவதி அம்மன் கோயில்ல போய் விளையாடிட்டு இருக்கீங்க. அது கொஞ்சம் ஆபத்தானதுங்கிறது என்னுடைய இது. கண்டிப்பா பாருங்க, அந்த சிலை வைக்கும் முன்னாடி ஏதாவது ஒண்ணு நடக்குங்க. என்னுடைய உள் மனசு சொல்லுங்க. கன்னியாகுமரியில மட்டும் கருணாநிதிக்கு சிலையை கொண்டு நடுங்க, அது அங்க நடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு கருணாநிதி குடும்பத்திலேயே நடக்கும். கண்டிப்பா நடக்கும். பாருங்க, இங்க இந்து என்றால் திருடனி கருணாநிதி இங்க பேசுவார், சென்னையில பேசினார். ஆனா தாம்பரத்துக்கு அந்த பக்கம் உள்ள இந்துக்காரனுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு சென்னைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாமர இந்துக்காரனுக்கு அது புரியாது, தெரியாது. இதெல்லாம் ஒரு காலம். இது இப்ப இருக்கிறது இன்னொரு காலம். இப்போ நீங்க என்னத்தான் பேசினாலும் சரி, அது உடனே சோசியல் மீடியா மூலமாக கடைக்கோடியில ஆடு மாடு மேய்க்கிறவன் முதற்கொண்டு அவன் கையில இருக்கக்கூடிய மொபைல்ல போய் அது வந்து தெரிஞ்சு போயிருது. உண்மையா அவன் சீர்தூக்கி பார்த்துடுறான். எது பொய் எது உண்மைங்கிறத அவன் பார்த்துக்கிறான். இனி நீங்கள் தப்ப முடியாது. இல்ல சார், இப்போ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவரும் பாத்தீங்கன்னா ஒரு சிறு தொழில்நுட்ப கோளாறு மூலயமா அந்த எல்ஐசி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழிக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு சார். அது வந்துட்டு உடனே கண்டனம்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாகட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ் மொழி வேண்டும்ன்றத கோரிக்கை வைக்கல, ஆனா ஹிந்தி திணிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை பதிவிட்டுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது எல்லா வெப்சைட்லயும் வந்து எத்தனை மொழியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுல ஏதாவது ஒரு மொழி தான் சார் இதுல வெளியே வரும். ஆப்ரேட்டிங் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், மு.க. ஸ்டாலின் அவருடைய மொபைல் வச்சிருக்காருல, தமிழ் மொழியில தான் ஆப்ரேட்டிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அவரு. அது சொல்லுங்க சார். அதை அவருடைய மொபைல்ல அவர் மட்டும் நான் தமிழ்ல தான் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க அவரு. கனிமொழி அந்த தருமபத்தினி அந்த தமிழ்ல தான் எல்லாமே, அந்த மொபைல்ல எல்லாமே தமிழ்ல தான் இயங்குறது. உள்ளே வெளியே மேலே கீழே எல்லாம் அதுல அப்படிதான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அதை தான் வச்சிருக்காங்க. தமிழ் மொழியை தான் வந்து மொபைல்ல ஆப்ரேட்டிங் மொழியாக, செயல்பாட்டு மொழியாக வச்சிருக்காங்களா? இதை சொல்லுங்க. கருணாநிதி குடும்பத்துல யாராவது வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க. இந்த எடப்பாடி அதை மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. கிடையாது இல்ல, அது கிடையாது இல்ல. யாராவது ஏடிஎம்ல பணம் எடுக்க போறவங்க யாராவது ஒருத்தன் தமிழை செலக்ட் பண்ணி தமிழ் மொழி மூலமாக உள்ள போய் பணம் எடுத்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா எல்லா இடமும் வச்சிருக்கேன். அங்க இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, ஹிந்தியும் இருக்கு. நீங்க உங்களுக்கு எந்த மொழி தேவையோ செலக்ட் பண்ணி உள்ள போறீங்க. அதே மாதிரி தான் எல்ஐசி. அவன் ஹிந்தியில வச்சிருக்கான்னா ஒன்னு இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டு உள்ள போ, அவ்வளவுதானே. அப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பெரிய தமிழ் பற்றாளர். ஏன் சார் கருணாநிதிங்கிற பேர் தமிழ் கிடையாது சார்? அது தமிழ்ல படுத்துங்க. ஸ்டாலின்ங்கிற பேர் தமிழ் கிடையாது சார். கருணாநிதி சமஸ்கிருதம் சார். உங்களுக்கு தான் சமஸ்கிருதம் பிடிக்காத, ஹிந்தி சமஸ்கிருதம். அதுல ஏன் அந்த கர்மத்தை ஏன் வச்சிருக்கீங்க நீங்க? அதை மாத்துங்க. ஸ்டாலின் இஸ் இருக்கு பாருங்க, அதே சமஸ்கிருத உச்சரிப்பு, சமஸ்கிருத எழுத்து சார். அது இஸ்ங்கிறதே அது ஆங்கிலம் இங்கிலீஷ் பேரு நீ சொல்லுவீங்க, ஆனா அதை இசு போட்டு தானே எழுதுறீங்க. அதை வந்து இச்சு போட்டு எழுதுங்க, சுடாலின்னு எழுதுங்க. அதான் தமிழ் குறைந்தபட்சம். இல்லைன்னா பேரை தமிழ் சுத்தமான தமிழ் பேரை மாத்துங்க. உதயநிதி சமஸ்கிருதம் சார், அதை தமிழ்ல மாத்துங்க. உதய சூரியன் தமிழ்ல மாத்துங்க சார், தமிழ்ல மாத்துங்க. அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம்ங்கிறதே வந்து திராவிட அப்படிங்கிற அந்த வார்த்தையே சமஸ்கிருதம் சார். தமிழ்ல மாத்துங்க, அதை எல்லாத்தையும் தமிழ்ல மாத்துங்க. அதே மாதிரி ரெட் ஜெயண்ட், அது என்ன தமிழ்ல மாத்துங்க சார். அதை அஞ்சுகம் பிக்சர்ஸ், அது என்ன தமிழ்? அது பிக்சர்ஸ் வந்து தமிழ்ல மாத்துங்க நீங்க. சன் சைன், அது என்ன தமிழா? சன் டிவி, அது என்ன தமிழா?
இதெல்லாம் கலைஞர் டிவி இதெல்லாம் தமிழா? மாத்துங்க எல்லாத்தையும். கலைஞருங்கிறத விட்டுட்டு இப்ப தமிழ்ல எல்லாம் இல்லையோ அதெல்லாம் தமிழ்ல மாத்துங்க. அப்புறமா வந்து எங்களுக்கு பாடம் நடத்துங்க. சரியா? தமிழ் புத்தாண்டுக்கு தமிழனுடைய புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, அதுக்கு வாழ்த்து சொல்ல துப்பு கட்டவங்க எல்லாம் முதலமைச்சரா வச்சுட்டு இருக்கோம் நாம. தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டால இது இந்த கும்பல். இவங்க எல்லாம் தமிழை பத்தி நம்ம பாடம் நடத்துறாங்க. ரொம்ப நாள் நீடிக்காது இது. ஓகே, நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.